இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒன் கட் பேங்கிள். ஒன் கட் பேங்கிள்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்டோன் ஒட்டியிருப்பீங்க. இப்போ இது வந்து லேயராக ஒட்டுறது, 3D எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு ஒன் கட் பேங்கிளில் வந்து லேயராக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ரவுண்டாகவும் ஒட்டிக்கலாம், இல்லை டைமண்ட் மாதிரி வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோன்ஸு கலரும் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், ஸ்டோன்ஸும் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் 3D லேயர் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? அந்த மாதிரி கீழே கேப் இல்லாமல் லைனாக ஆனால் பொறுமையாக ஒட்டுங்க. கம்மு அது ஃபேப்ரிக் கம்மு ஒட்டுங்க. ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் கம்மு ஒட்டுங்க. நமக்கு வந்து ஒரு சிலர் B7000 ஒட்டுவாங்க, அதுதான் பிடிக்கும்னு. ஒரு சிலருக்கு ஃபேப்ரிக் கம்மு பிடிக்கும்வாங்க. ஆனால் 7000 கம்மு வந்து கொஞ்சம் பிளாக் அடிக்கிற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஆயிரும் ஒட்டினதுக்கப்புறம். அதனால தான் நம்ம ஃபேப்ரிக் கம்மை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே ரவுண்டாக ஒட்டிட்டோமா, இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் ஒட்ட போகிறோம், அதுதான் 3D எஃபெக்ட். அப்போ அதுக்கு மேலே அப்படியே கம்மை கொடுத்துட்டு, இப்போ வீடியோக்காண்டி நான் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறமே பண்ணலாம். ரொம்ப காய விட்டாலும் இதாகிடும். இப்போ இந்த ஒயிட்டாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. ஃபினிஷிங் நம்ம காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கம்மெல்லாம் மாறிடும். இது 7000 B7000 கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படி வராது. அதை நம்ம இப்போ வச்சுட்டு ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபேப்ரிக் கம்மே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீழே ஒரு லேயர் வச்சுட்டு கேப் விட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு லேயராக வரும், ஓகேங்களா? இது ஒரு மாடல். தாமரை மாதிரி பண்ணுறதும் அதே மாதிரி தான். கீழே ஒரு 4 இது வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தாமரை மாதிரி காமிக்கலாம். இந்த இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு நான் ஃபினிஷிங் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா? அதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கோங்க. என்ன கல் வைக்கலாம், உங்கள் சாரீக்கு மேட்சாக பண்ணலாம், சுடிக்கு மேட்சாக பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி யோசித்துட்டு, ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம், அது மட்டும்தான் வேணும். அவசரமாக பண்ணோம், வேகமாக செஞ்சு கொடுக்கணும், வேகமாக செஞ்சு போடுவோம் அப்படின்னு நினைக்காம ரொம்ப பொறுமையாக மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். மாடல்ஸ் எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். வச்சா இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏற்கனவே செஞ்சதை காமிக்கிறேன் பாருங்கள், காஞ்சதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பண்ணியிருந்தா பார்த்தீங்களா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான், ரொம்பலாம் காயலை பண்ணியிருக்கேன். டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி பார்த்தீங்களா. இது நம்ம 2 லேயர், கீழே ஒரு ரவுண்டு மேலே ஒரு ரவுண்டு வச்சு மேலே செராமிக்கு ரவுண்டு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களோட விருப்பம்தான். 3 வைக்கலாம், 4 சைடும் வைக்கலாம். கேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் ஒட்டாத அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 4 பக்கம் வேணும், 4 பக்கம் புள்ளி வச்சு 4 பக்கம் வச்சுக்கலாம். 3 பக்கம் வேணும்னாலும் 3 பக்கம். அளவு வந்து நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான், ஓகேங்களா? ஃபேப்ரிக் கம்மை நல்லா போட்டுட்டு லேயராக கொண்டு வர்றது உங்களோட விருப்பம்தான். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பண்ணலாம், தாமரை மாடல் பண்ணலாம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமேவும். ஆனால் பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? 1 கட்டில் இந்த மாதிரி இன்னொன்று 1 கட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், 2 கட்லேயும் ட்ரை பண்ணலாம், 4 கட்லேயும் 6 கட்லேயும் வராது. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ பட்டையாக இருக்கும்போது வர்றத நீட் ஃபினிஷிங் வந்து 4 கட்லேயும் 6 கட்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, அதனால இந்த லேயர் ஒர்க்கு வந்து சும்மா சிம்பிளாக தான் பண்ண முடியும். இவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது 1 கட்டு 2 கட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போனாலும் அது உங்களோட விருப்பம்தான். முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணி நம்ம குரூப்பில் போடலாம். நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், வெளியே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட சைஸுக்கு, உங்களோட டிசைனுக்கு, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் காட்டுங்க. அவங்களோட அப்ரிசியேட்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் நம்ம வெளியே போய் கடையில் வாங்குறத விட நமக்கு நம்மளே செஞ்சு போடும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குன்றது என்னோட இது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கினோம், நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபைடு தான் எனக்கும் இருந்துச்சு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் கற்றுக்கிட்டப்ப.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெரியணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு அம்மா மூலிமா எனக்கு இந்த குரூப்பு கிடச்சிச்சு. என்னடா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது தான் ஃப்ரீ கிளாஸ்ன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதே ஒரு பெரிய கலைன்னு நினைக்கிறேன் நான். அந்த வாய்ப்பை கொடுத்த ரத்னாமாவுக்கு தான் இந்த டயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம தடப்பதிக்கும் தலைவர் பன்னாட்டு மையம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள், சரிங்களா? அவசரப்படாதீங்க. டைம் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீ டயத்தில் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அதுதான் நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம். இதில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த வேலையை நம்ம பர்ஃபெக்டாக முடிக்கணும். நம்ம ஒரு வேலையை செய்யும்போது கரெக்டாக இருக்கும். நிறையா பேசுகிறேன். எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியல, மன்னிச்சிக்கோங்க. தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சரியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு கூட காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். காய ஆனால் அது நல்லா காயணும். யாருக்கும் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணாலும் நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமே அவங்களுக்கு கொடுங்க. கம்மோடு கொடுக்கணும், வேகமாக பண்ணணும், அந்த இதெல்லாம் எதுவுமே வேணாம். பொறுமையாக பண்ணுங்கள். இது 2 கட் பேங்கிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள், 1 கட் பேங்கிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நீங்கள் 4 கட் பேங்கிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் 6 கட் பேங்கிள்ஸில் வராது. பார்த்துக்கோங்க. லேயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லுக்கு இடையில் ஒரு கல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீட்டாக